எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராஜயோக சீரீஸில் அஷ்ட சக்திகளில் 7வது சக்தி பவர் டு ஃபேஸ், எதிர்கொள்ளும் சக்தி. நான் இந்த ராஜயோகம் கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இதில் இந்த பவர் டு ஃபேஸ் எனக்கு எப்படிலாம் யூஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கேயாவது ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த காயம் பார்த்தேன்னா போதும், உடனே மயக்கம் வந்துடும். அந்த பேஷண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோமோ இல்லையோ என்னை கொண்டு போகணும். இதுதான் என்னுடைய மனோதிடம் அப்போது சின்ன வயசாக இருக்கும்போது. அதில் எனக்கு நல்ல படிக்க வந்தால் கூட நான் எம்பிபிஎஸ் எடுத்து டாக்டர்லாம் ஆகலை, நான் சாஃப்ட்வேர் சைடுக்கு வந்துட்டேன். இப்போது இந்த ராஜயோகம்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம், இந்த மனோதிடம் வந்ததுக்கப்புறம், இந்த ஸ்ரீலங்கா எல்டிடியில் அந்த துப்பாக்கி சொல்கிற மாதிரி வீடியோஸ் நிறைய வாட்ஸ்அப்லாம் வந்துருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த டெரரிசம் ரிலேட்டடாக வந்த சில வீடியோஸ் எல்லாம் கூட நான் பயப்படாமல் பார்த்துருக்கேன். இது காரணம் இந்த மனோதிடம் வந்ததுனால. சின்னதில் நான் ஸ்கூல் படிக்கும்போது, ஆமாம், ஒரு 12th ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கும்போது எங்கள் வீடு நாங்கள் மாறினோம். நாங்கள் இந்த இப்போ இருக்கிற பாடி வீட்டுக்கு வர்றதுக்கு, அதாவது எஸ்டேட்லேருந்து பாடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் தான் வீடு. அப்போது நானும் என் தம்பியும் சைக்கிளில் இந்த வீட்டில் இந்த பொருளை கொண்டு வந்து இந்த வீட்டில், அது இந்த ஷிஃப்டிங் நைட்டு பண்ணுறோம் ஒரு 12 மணிக்கு, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்றதுனால. இந்த கிராஸ் பண்ணுற ஒரு வழியில் ஒரு சுடுகாடு இருக்குது. அன்றைக்கி ஒரு பணம் எரிஞ்சுன்னு இருக்கு. நானும் தம்பி 10-20 வாட்டி பொருளை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு தாட்டு. என்ன தாட்டுனா, இந்த நேரம் ஒரு சுடுகாட்டில் ஒரு பணம் எரிஞ்சுன்னு இருக்கு, அப்போது பேய் பிசாசெல்லாம் சொல்கிறாங்களே, நம்மளை ஒன்றுமே பண்ணலையே. இந்த தாட் வந்துதாங்க. இப்படி சைக்கிள் பிடிச்சி இந்த ஸ்டேரிங் பிடிச்சிருந்தா டக்குன்னு இப்படி திரும்பிடுச்சு. நடு ரோட்டில் டமான்னு விட்டேன். கை காலெலாம் பேத்துச்சு, ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டவே இல்லை, தள்ளினே வீட்டுக்கு போயிட்டு அதோடு முடிச்சிட்டேன் நான். ஆனால் இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, மரணம்னா என்ன, யமதர்மன்னா யார், இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, யார் மனதிடம் ஜாஸ்தியாக இருக்காங்களோ, மனசால் தைரியமாக இருக்காங்களோ, அவங்க இந்த பேய் பிசாசெல்லாம் அண்டாது. வேறு ஆத்மாக்கள்லாம் உள்ள பிரவேசமே ஆக முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும். இது இந்த பவர் டு ஃபேஸு கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையிலேயே மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மரணம்ன்ற ஒரு இதை எதிர்கொள்கிறது தான். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் எல்லா குடும்பத்துலையும் ஃபேஸ் பண்ணுறது. நான் இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டு பிறகு இந்த 7 வருஷத்துக்குள்ளே என்னோடய 2 பெரியப்பா, ஒரு சித்தப்பா எல்லாம் சரீரம் விட்டாங்க. இந்த நாலேஜ் வந்ததுனால இதை எடுத்துக்கக்கூடிய சக்தி வந்தது. நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி. நான் முகப்பேர் ஈஸ்ட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர், அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம அவர் தெலுங்குக்கார், அவருக்கு இங்கிலீஷ் தான் புரியும், இல்லை தெலுங்கு தான் புரியும். அப்படிப்பட்ட அவருக்கு நான் இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுத்தேன். அப்போது அவர் வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்தீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ அவர் சொன்ன ஒரு இன்சிடென்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கம்பெனியோட முதலாளியை தொழிலாளியில் யாரோ ஒருத்தர் கொண்டுட்டார். கத்தி வச்சு குத்தி ரத்த பள்ளத்தில் மிதந்திருந்தார், இறந்துட்டார். போலீஸ் எல்லாம் வந்தது. கொஞ்ச நேரத்தில் அவருடைய பொண்ணு, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவங்க ஒரு 25 வயசு இருக்குங்க, அவங்க வந்துட்டு இந்த அப்பாவை பார்க்குறதுக்காக, பாடியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நமக்கு தெரியும், ஒரு பொண்ணு அப்பா பாசம் நல்லா தெரியும், கதறி அழுவாங்க இல்லையா. ஆனால் இவங்க வந்தாங்க, அந்த சீனை பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் அங்கே நின்றாங்க, ஏதோ மௌனமாக ஏதோ பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அதிசயம், ஆச்சரியம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஸ்டாஃப்க்குறாங்க, ஏன்னா ஸ்டாஃபே அழுகுறாங்க. ஏன்னா 30-40 வருஷமாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த முதலாளிக்காக. சொந்த பொண்ணு எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பேட்ஜ் இருந்தது, பிரம்மகுமாரிஸோட பேட்ஜ். போய் நினச்சாராம், ஆஹா, இது என்ன இயக்கம், அது சொந்த அப்பா சாவை கூட தாங்கிக்கக்கூடிய சக்தி, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய முடியுமா இருந்தால் அவங்க எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்லேருந்து வராங்க? அப்படி ஒரு இதை நானும் கற்றுக்கணும், அப்படி தான் நான் இங்கே வந்தேன்னு சொன்னேன். புரியுதுங்களா? ஸோ பவர் டு ஃபேஸ்,
பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி இங்கே வரவங்களுக்கு கிடைக்குது. நான் ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லிவிட்டு ஹவு டு ஃபேஸ் ஏன் எங்களால் ஈஸியாக பண்ண முடியுதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் அபிமன்யுவை இந்த சக்கர வியூகத்தில் ஜெயத்ரதன்ற ராஜா கொண்டுடுவான். உடனே இவன் அர்ஜுனன் இந்த ஈமசடங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சபதம் எடுக்கிறான், 24 மணி நேரத்துக்குள்ளே என் பையனை கொண்டவன நான் கொண்டுடுவேன். ஓகே, இந்த நியூஸ் துரியோதனன் கிடைக்குது. துரியோதனன் டென்ஷன் ஆகிடுவான், ஏன்னா ஜெயத்ரதனை கொண்டுடுவாங்கல்ல. அப்போது சகுனி சொல்கிறான், நீ சந்தோஷமாக இரு, இதில் 2 விஷயம் இருக்குது. நாளைக்கு அவனை போருக்கே அனுப்பாமல் இருந்தோம்னா, இவன் கண்டே பிடிக்கலான்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், அர்ஜுனன் அவனே செத்துருவான். ஏன்னா அந்த மாதிரி சபதம் எடுத்திருக்கான் இல்லையா, கொண்டுடுவேன்னு. கொல்லலைன்னா செத்துருவான்ல, செத்துருவான். இவன் கொண்டுட்டான்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போவும் நமக்கு தான் லாபம். ஏன்னா இவங்க அப்பா அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்காரு, என்னென்னா என் பையனை யார் கொல்றாங்களோ அவன் பையனோட தலையில் ஊந்துதுன்னா அவன் தலை சுக்குநூறாக வெஞ்சி செத்துருவான். இப்போ ஜெயத்ரதன் செத்தாலும் சரி சாவலனாலும் சரி சாவ போகிறது அர்ஜுனன் தான், நீ கவலைப்படாதுன்னு சகுனி துரியோதனன்கிட்ட சொல்கிறான். இங்கே இவ்வளோ பிரச்சனை கிடைக்கும், அர்ஜுனை படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ கிருஷ்ணர் வரார், என்னடா இப்படிலாம் சபதம் எடுத்திருக்கான். ஆமாம் எடுத்துருக்கிறேன். சரி சபதம் எடுத்து அவனை எப்படி போட்டு தரலாம் பிளான் தான் பண்ணுறேன். இல்லை, ஏன் பண்ணல, அதுதான் நீ இருக்கல்ல, நீ பார்த்துக்கோ, எனக்கு அவன் நாளைக்கு கொண்டு வந்து நிறுத்து, நான் கொள்கிறேன், அவ்வளோதான். உன்னை நான் கையில் வச்சுக்கணும், நான் ஏன் இதெல்லாம் மட்டும் பண்ணுறேன். புரியுதுங்களா? நம்ம பரமாத்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிட்டோன்னா அவர் தான் அதுக்கு ஜவாப்தாரி. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை. அவர் நினைவிலே இருங்க, உங்களால் முடிஞ்ச கர்மங்களை நியாயமான தர்மமான முறையில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ரிசல்ட்டாக இப்போ தானாக நல்லபடியாக தான் முடியும். புரியுங்களா? அந்த கதையோட சாமி தான். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபெய்த்துன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், மேடம் லிங்க் வேணால் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி அர்ஜுனன் அவனை கொல்றான்ற கதை அந்த ஃபெய்த்துன்ற வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்கங்க, அந்த பரமாத்மா தான் செய்பவர் செய்விப்பவர். நம்ம வெறும் பொம்மை தான், நம்ம ட்ரஸ்டி தான், நம்ம ஓனர்ஸ் கிடையாது. நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்படி நினைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆக்சுவலாக பிரச்சனையே கிடையாதுங்க. பாருங்கள், இது 5000 வருஷ ட்ராமா. நான் உங்கள்கிட்ட பேசுகிறது எத்தனையோ கோடி வாட்டி நான் பேசியிருக்கேன், எல்லா கல்பத்துலேயும் பேசியிருக்கேன், வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்க தான் செய்கிறீங்க. இனி ஒரு வாட்டி போடுறோம், அவ்வளோதான். இருக்குது போடுறோம், ட்ராமாவில் இருக்குது, நடக்குது. அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே ப்ராப்ளத்தை எத்தனையோ கோடி வாட்டி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதை சால்வ் பண்ணியிருக்கீங்க, ஜெயிச்சு போயிட்டுருக்கீங்க. இனி ஒரு வாட்டி வந்திருக்கு, அவ்வளோதான். பவர் டு ஃபேஸ். ஸோ பரமாத்மா நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சாவே பிரச்சனை ஓடும். உங்கள் பிரச்சனைகிட்ட சொல்லுங்கள், எங்கள் தலைவர் பெரிய ஆள், கடவுள் பெரிய ஆள், நான் அப்படிப்பட்ட ஒரு அளவு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பிரச்சனை ஓடும். எல்லா கல்பத்திலையும் இதை நான் தாங்கியிருக்கேன், செய்திருக்கேன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? பவர் டு ஃபேஸ், எதிர்கொள்ளும் சக்தி ராஜயோகம் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது. இதுக்காகவாது நீங்கள் ராஜயோகம் கற்றுக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு போடுங்க. ஓகே.